இந்த டிக் பண்ணியிருக்கிறது ஆன்சர் நினைக்க வேணாம், அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா மேபி சம்டைம் ஆன்சராக இருக்கும், சில நேரம் ஆன்சராக இருக்காது. நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக மேபி டாபிக்ஸ் மிக்ஸ் ஆகி வரும். இது நீங்கள் பார்த்தானே கண்டுபிடிச்சிருவீங்க. அல்ஜிப்ரா, லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் யூஸ்வலாக அட்டன் பண்ணால் எப்படி யோசிப்பீங்க, எப்படி அட்டன் பண்ணுவீங்க, ட்ரை பண்ணுவீங்க சொல்லுங்கள் இந்த கொஸ்டினை. நம்ம ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுவோம் சார். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, டி ஆஃப் யூ பிளஸ் வி ஈக்குவல் டி ஆஃப் யூ பிளஸ் டி ஆஃப் யூன்னு வரணும். அதுக்கப்புறம் வந்து ஐ மீன் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா எழுதியிருப்பாங்க, அல்லது ரெண்டு ப்ராப்பர்ட்டி எழுதுனா இப்படி வரும் இல்லையா, யூவிக்கு பதிலாக எக்ஸ் ஒய்யும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி வரும் இல்லையா. இப்படிதான் இது ஒரு ப்ராப்பர்ட்டி, அப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் இது வி, அப்புறம் டி ஆஃப் ஆல்ஃபா யூ, அதாவது ஒரு ஸ்கேலாரு, ஸ்கேலாரை வெளியில் எடுத்ததுக்கப்புறம் டி ஆஃப் யூ போட்டாலும் வரணும். அப்படிதான் யோசிப்பீங்க இல்லையா, மோஸ்ட்லி இப்படி தான் யோசிப்பாங்க. பட் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து அந்த கான்செப்டை இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இந்த வேர்டை பாருங்க, லீனியர் அப்படின்னு இருக்கா. இப்போ வந்து நீங்க இப்படி ஒரு ஈக்குவேஷன் நான் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x² மைனஸ் 2xy, 2xy கூட வேணாம், 2x பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் பேர் என்ன? டிகிரி 2 இருக்கா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோமா? கரெக்டு தானே, இது என்ன சொல்லுவோம் நம்ம, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன், எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இதுக்கு பேர் லீனியர் ஈக்குவேஷன். அப்போ இந்த லீனியர்னா எதை மீன் பண்ணுதுன்னா, அந்த வேரியபிளோட பவர் இருக்கு இல்லையா, அது ஒன்று இருக்கணும்னு அர்த்தம். இது நமக்கு புரியணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, மோஸ்ட்லி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா உடனே இங்கே வந்துடுவோம் இல்லையா. பாருங்க, இதை பேனா இல்லாமே அட்டன் பண்ணணும், பேனா யூஸ் பண்ணாமே இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் பார்த்த உடனே. இதில் பாருங்க, x² y² இருக்கா, இந்த ஸ்கொயருங்கிறது லீனியர் டேர்ம் கிடையாது, நாட் லீனியர். லீனியர்னா லீனியர் டேர்ம் இல்லை, உடனே இதை எடுத்துடணும். அதே மாதிரி sin x இருக்கு இல்லையா, அது லீனியர் டேர்ம் கிடையாது. இந்த மாடு ஒய் இருக்கு இல்லையா, வெறும் ஒய் இருந்தால் பரவாயில்ல, மாடு ஒய் இருக்கு இல்லையா, அது லீனியர் டேர்ம் கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது என்ன ஆப்ஷன் இருக்கு, இவ்வளோதான். நீங்க லீனியர் இல்லைன்னு சொல்றோம். லீனியர்னாலே வந்து டேர்ம் இந்த இருக்குல்ல மேடம், இப்போ இதை பாருங்களேன், இந்த இதில் பாருங்களேன், வெறும் எக்ஸ் இருக்கா, இது லீனியர் டேர்ம், ஏன்னா பவர் 1 இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது இது வந்து டேர்ம் வைஸ் பார்க்கணும், எக்ஸோட பவர் 1 ஒய்யோட பவர் 1, அப்போ இது வந்து லீனியர். இதெல்லாம் லீனியர் கிடையாது. சைன் எக்ஸ் லீனியர் கிடையாது. மாடு இல்லாமல் இருந்தால் லீனியர், பட் மாடலஸ் ஆஃப் ஒய் வந்து லீனியர் கணக்கில் சேர்க்க முடியாது. அல்லது நீ எப்படி யோசிக்கலாம்னா, பொதுவாக மாடலஸ் வந்தாலே எங்கே பிரச்சனை வரும்னா, ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டியில் பிரச்சனை வரும். சாரி, இது அதையும் போட முடியாது இல்லையா. ஓகே, நமக்கு இந்த இதில் வந்தீங்கன்னா பிரச்சனை வரும், மெட்ரிக் ஸ்பேஸில். ரைட், இங்கே வந்து இந்த பிரச்சனை வரும், மாடலஸ் போட்டாலே வெளியில் எடுக்கிற பிரச்சனை வரும். மைனஸாக இருந்தால், பட் மாடலஸ் போடுறதுனால மறுபடியும் அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பாருங்களேன், டி ஆஃப் எக்ஸ், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டி ஆஃப் ஒன் கமா மைனஸ் 2. இது ஆக்சுவலாக வந்து இதை அப்ளை பண்ணி பாருங்க. இது அப்ளை பண்ணோம்னா 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 2, 1 + 2, இந்த பக்கம் என்ன வரும்னா மாடலஸ் ஆஃப் மைனஸ் 2 வரும். அதாவது இந்த சைடு நான் கண்டுபிடிக்கிறேன். இது இந்த ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறேன். அதாவது டி ஆஃப், ஓகே, ஒரு ஸ்கேலார் வேறு எடுக்கணும் இல்லையா, ஒரு நிமிஷம். முதல்ல இது மீனிங் சொல்லிடுறேன். இப்போ 1 and -2 அப்படின்னு ரெண்டு நம்பர் எடுத்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அந்த 1 மைனஸ் இந்த செகண்ட் டேர்ம், அப்புறம் மாடலஸ் ஆஃப் தி செகண்ட் டேர்ம், செகண்ட் காம்போனன்ட், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இது என்ன வரும் அப்படின்னா 3,2 அப்படின்னு வரும். 3, ஆக்சுவலி +2 மாறிடும். இது இந்த ஆப்ரேஷனோட வேலை. பட் இதில் மாடலஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஆல்ஃபா நெகட்டிவாக இருந்தாலும், நீ பாருங்க, இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா வந்து நான் பர்பஸாக என்ன பண்ணுறேன்னா ஒரு -1ன்னு எடுத்துக்கிறேன். யூங்கிறது வந்து இந்த இங்கே மேலே இருக்க மாதிரி 1, -2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டி ஆஃப் ஆல்ஃபா யூ என்ன வரும் அப்படின்னா, தட் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப், இதுக்கு என்ன அர்த்தம்னா -1 உள்ள மல்டிப்ளை பண்ணணும். இதுல இருந்து நான் எழுதுறேன், ஆல்ஃபா யூ அப்படின்னா என்ன வரும்னா, இந்த -1 உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்போ எனக்கு என்ன வரும், -1, +2ன்னு வரும். அப்போ டி ஆஃப் -1, 2, டி ஆஃப் ஆல்ஃபா யூங்கிறது டி ஆஃப் -1, 2. இப்போ இதை வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பை டெஃபினிஷன் இது x, y, x - y, மாடலஸ் ஆஃப் y, அதான் டெஃபினிஷன்.
அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா -3,2. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. டி ஆஃப் ஆல்ஃபா லெஃப்டில் தானே எழுதியிருக்கோம். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும், ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் யூ பார்க்கணும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் இது எழுதுறேன். ஆக்சுவலாக ஆன்சர் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபாங்கிறது -1 எடுத்திருக்கோம், டி ஆஃப் யூங்கிறது இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். ஏன்னா அதே தான் நான் எடுத்திருக்கேன். என்னன்னா 3,2 -1 இன்ட்டு 3,2. இந்த -1 உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ -3, -2 வரும். இது ரெண்டும் ஈக்குவலா இல்லையான்னு பாருங்க. ஈக்குவலா இல்லை, இங்கே +2 இருக்கு, இங்கே -2 இருக்கு, ரெண்டு நாட் ஈக்குவல். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, பட் இந்த ஐடியா உங்களுக்கு தெரியணும். லீனியர் டேர்ம் இல்லை அப்படின்னாலே ரிமூவ் பண்ணணும். XY வருது, X இன்ட்டு ஒய் அப்படின்னு வந்தால் அது லீனியர் டேர்ம் கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு பவர் 1 வரும், இங்கே ஒரு பவர் 1 வந்துடும். இந்த டேர்முக்கு டிகிரி பார்க்கணும். இந்த டேர்முக்கு டிகிரி என்னன்னா 2. ஸோ 2ங்கிறது லீனியர் கிடையாது. இதுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். பட் ஆனால் எக்ஸாமில் போயிட்டு இது பாருங்க, பர்பஸாகவே அந்த ஆப்ஷன் ஒதுக்கி எங்கே போட்டிருக்கான் பாருங்க, 4th இருக்கு. நீங்கள் இப்படி ஒன்றா வந்து செக் பண்ணிகிட்டே வருவீங்க, ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலாம் அப்படின்னு வருவீங்க. பட் எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும் பார்த்துங்க. இது RSTRBயில் கேட்ட கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் நீங்கள் 1.5 மினிட்ஸ் தான் எடுக்க முடியும், மேக்ஸிமம் நான் சொல்கிறது. அப்போ நீங்கள் இந்த ஒன்றா செக் பண்ணீங்கன்னா 1.5 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துங்க. அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும். இன்னொன்றும் பார்க்கணும், என்னென்னா 0 வந்து 0க்கு மேப் ஆகுதான்னு பார்க்கணும். 0 லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இன்புட் 0 கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டும் 0 வரணும். இது எங்கே சார் யூஸ் ஆகும்னா, சில நேரம் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, திஸ் இஸ் ஈக்குவல் டு x, y + 1 இப்படி வந்து ஒரு மேப்பிங் கொடுத்துருப்பாங்க. இது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனானா கிடையாது. என்ன ரீசன்னா, இப்போ நான் இன்புட் வந்து x 0 y 0. ஆக்சுவலாக இங்கே 0,0ங்கிறது தான் 0 வெக்டார், மறந்துடாதீங்க. 0 வெக்டாருங்கிறது இங்கே 0,0. இந்த பக்கம் போட்டேன்னா 0,1ன்னு வரும். ஆக்சுவலாக என்ன வரணும், நமக்கு 0 வரணும், ஐ மீன் 0,0 வரணும், ஆனால் வரல. அப்போ இது நாட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்த உடனே சொல்லணும், ஒர்க் அவுட் பண்ணியே பார்க்கக்கூடாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பென் யூஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். பேனா யூஸ் பண்ணுறதை அஸ்மச்சஸ் குறைக்கணும். சரி, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். மறுபடியும் சொல்கிறேன், டிக் பண்ணியிருக்கிறது ஆன்சர் நினச்சிட வேணாம். இதை எப்படி அட்டன் பண்ணுவீங்க? ஒரு விஷயம் டைரெக்டாக ரிசல்ட் தெரியணும், ஐ மீன் இது என்ன அப்படின்னு தெரியணும் மனப்பாடமா. தெரியலை, எப்படி அட்டன் பண்ணுவீங்க? இது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். என்னோட அப்ரோச் எப்படி இருக்குன்றதுக்காக நான் சம் மாடல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ஃபார்முலா தெரியல, எப்படி அட்டன் பண்ணுவீங்க? ஃபார்முலா தெரியலைனாலும் அட்டன் பண்ணணும், அதுக்காக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா, இதை ரீட் பண்ணி பார்ப்போம். ஃபார்முலா தெரியல அப்படின்னோடனே இந்த சம்மை விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா? தெரியல, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷனை கொடுப்போம் அப்படின்னு போயிடும். ஓகேவா? சரி, ஆக்சுவலாக இங்கே தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இது வந்து ஆக்சுவலாக ஐடென்டிட்டி இல்லையா? ஐடென்டிட்டினா என்ன அர்த்தம்? ஐடென்டிட்டினா இங்கே இப்போ அல்ஜிப்ரா பார்த்தோன்னா அந்த ஐடென்டிட்டி நினச்சிடக்கூடாது. ஐடென்டிட்டிங்கிறது இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் த வேல்யூஸ். அதான் அதுக்கு பேர் தான் ஐடென்டிட்டி இல்லையா? அல்ஜிப்ராக் ஐடென்டிட்டி, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஐடென்டிட்டி சொல்கிறேன் நான். அப்போ நீங்கள் இந்த இஜெட்டுக்கு என்ன வேல்யூ போட்டாலும் சாட்டிஸ்ஃபை ஆகும், ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சேமாக இருக்கும், அதானே அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இஜெட்டுக்கு 0ன்னு எடுக்கணும். அந்த இஜெட்னா என்னங்கிறது இங்கேயே கொடுத்துட்டாங்க, அதே மறந்துடக்கூடாது. யூஸ்வலாக நம்ம எடுக்கிறது x + iy. அப்போ இஜெட் 0னால என்ன அர்த்தம்? எக்ஸும் 0 ஒய்யும் 0ன்னு அர்த்தம். டேப் இப்படி நம்ம எடுத்து பார்க்கணும். இதை அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனவனே அது ஆன்சர்னு குடிச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம எடுக்கிறது எக்ஸாம்பிள், அதாவது ஒரு பர்டிகுலர் இதை எடுத்துருக்கோம். இதை வச்சு எலிமினேட் தான் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், இஜெட்டுக்கு பதிலாக 0 போட்டால் என்ன வரும்? நாங்கள் பக்கத்தில் எழுதுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இஜெட்டுக்கு பதிலாக 0 போட்டால் மாடுலஸ் ஆஃப் sin 0. மாடுலஸ் ஆஃப் sin 0 எவ்வளவு? 0. கரெக்டு தானே? sin 0 0, மாடுலஸ் போட்டாலும் 0. இந்த பக்கம் பாருங்க, sin h 0 0 தான், அது மறந்துடாங்க. sin h 0 வந்து 0 தான். ஓகேவா? இந்த பக்கம் பாருங்க, அது மாதிரி cos 0 என்ன வரும்? 1 வரும். அப்போ இந்த லெஃப்ட் சைடு 0, ஆனால் ரைட் சைடு √0 + 1, அப்போ √1 1 வரும். தப்பு இது, கரெக்டா? பாருங்க, சப்ஸ்டியூட் பண்ணுற ரெண்டு பக்கம். லெஃப்ட் சைடு இஜெட் இருக்கு, அதனால டைரெக்டாக 0ன்னு போட்டுறேன்.
ரைட் சைடு என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 போடுறேன். ரெண்டு பக்கம் டேலி ஆகுதான்னு பார்க்குறேன். டேலி ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த எடுத்து விட்டுறலாம். இது ராங்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்ததை பாருங்க. செகண்ட் ஒன் பி இதே மாதிரி போட்டு பாருங்க. காஸ் 0 ரைட் லெஃப்ட் சைடு என்ன காஸ் வரும்? 0 1 1 வரும். ரைட் சைடு 0 0 வரும். தப்பு 0 வந்துரும். எடுத்துடலாமா? தேர்ட் கண்டிஷன் காஸ் 0 1 இந்த பக்கமும் 1 ஆனா உடனே இதான் ஆன்சர்னு குறிக்க கூடாது. வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? லாஸ்ட்டுக்கு வாங்க. டிக்கு வாங்க. காஸ் h இசட்டுக்கு தானே 0 போடுறோம். காஸ் h 0 வந்து 1. ஏன்னா சைனு மோஸ்ட்லி ஞாபகம் இருக்கும். இது சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் உங்களுக்கு எழுதுறேன். காஸ் h 0 1 தான். அப்போ இந்த சைடு எனக்கு 1 வந்துடும். இங்கே 1 வந்துடும். சரி இங்கேயும் கரெக்டாக தான் இருக்குன்னு மறந்துடக்கூடாது. இந்த ஐயை நல்லா பார்க்கணும். பக்கத்தில் அங்கே ஒரு ஐ இருக்கு. அப்போ ஐ இன்ட்டு 1ன்னு வரும். அதாவது ஐ வரும் லெஃப்ட் சைடு. 1 ஈக்குவல் டு ஐ. இது ராங். இப்போ நீங்கள் எலிமினேட் பண்ணீங்க. 4ல் 3 எலிமினேட் பண்ணியாச்சு. அப்போ இது ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இப்படி அப்ரோச் தான் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணுமே தவிர நீங்கள் இதை இத்தனை ஐடென்டிட்டியெல்லாம் மெமரைஸ் பண்ண முடியாது. இமேஜின் பண்ணி பாருங்கள். மாடலஸா சைன் இசட், மாடலஸா காஸ் இசட். ஏற்கனவே நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் ஏற்பட்ட ஃபார்ம்லாம் இருக்குது. கரெக்டு தானே? ஒருவேளை டைம் இருந்தா இந்த ஐடியாவும் மறந்து போச்சு சார்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா காஸ் இசட்டுக்கு எக்ஸ்பான்ஷன் மாதிரி போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அதுமே கொஞ்சம் கஷ்டம் தான். இசட்டுக்கு பதில் எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு போட்டு காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கு மாடலஸ் போடலாம். மாடலஸ்னா நம்ம மாடலஸா எக்ஸ் பிளஸ் ஒய்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் போடுவோம் இல்லையா, அப்படி ட்ரை பண்ணால் கொஞ்சம் வரும். ரைட்டா? அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணலாம். சார் ஒரு டவுட். இந்த இப்ப சைன் இது ஹச் டீட்டாவை வந்து நம்ம சைன் ஐ டீட்டான்னு உள்ள எழுதுறோம். சைனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரும் ஐ, காசுக்கு வந்து வராது. அந்த மாதிரி அந்த ட்ரிக் அந்த அப்படி யூஸ் பண்ணக்கூடாதாங்க சார்? அதாவது நீங்க இந்த ஃபார்முலா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சைன் ஆஃப் ஐ தீட்டாங்கிறது ஐ சைன் சைன் ஹச் தீட்டா வரும். ஆமாங்க சார். சரிங்களா? காசா இந்த ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதான் அந்த ஃபார்முலா. காசா வை தீட்டாங்கிறது காசு ஹச் தீட்டான்னு வரும். ஓகே, இதானே சொல்ல வரீங்க? நம்ம ரெண்டுமே கலந்து கலந்து கொடுத்துருக்குல, ஹைபர்போலிக்கும் கொடுத்துருக்கு, சாதா இதுவும் சேர்ந்து கொடுத்துருக்கு இல்ல, அந்த மாதிரி. அப்ப பிஎஸ்சியும் பார்க்க கொஞ்சம் ஒரே மாதிரி தானே இருக்கு நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா. அப்ப எப்படி சூஸ் பண்ணுவீங்க? அப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் பார்க்கணும், கண்டிஷன் செக் பண்ணி. ஆமா. ஓகே. இது நீங்க ப்ராப்பர்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல என்னன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ வேற இருக்கு. அப்ப நீங்க ஆக்சுவலா ப்ராப்பர் மெத்தட்ங்கிறது என்னன்னா, இசட்டுக்கு பதிலா எக்ஸ் பிளஸ் ஐஒய் போடுங்க. சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய் இப்படி வரும். இதை நீங்க என்ன பண்ணா சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலா போட்டுட்டு இதுக்கு மாடலஸ் போடுங்க. இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, இப்ப இதுக்கு மாடலஸ்னா ரியல் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் போடுங்க. அப்படி வரும். சரிங்களா? ஆனா இது வந்து 2-3 ஸ்டெப் போகும். இதுல என்ன பிரச்சனைனா, இப்ப நமக்கு ஆன்சர் ஏ வந்தா பரவாயில்ல, ஏ தப்பா தான் வரும். அப்ப நீங்க பி செக் பண்ணணும். கரெக்டா? பியும் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணவே 5 நிமிஷம் ஆயிரும். அதுக்கு தான் சொல்றேன் நான். இதுனா நீங்க வந்து கடகடன்னு போட்டுடலாம். இது இன்னொன்னு நீங்க எழுதவே வேண்டியது இல்லை, உங்களுக்கு புரியறதுக்கான எழுதுனேன். இது எழுதணுமான்னு யோசிச்சு பாருங்க, மைண்ட்லயே போட்டுடலாம்ல. இது எதுவுமே நீங்க எழுதவே வேணாம், அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கலாம். சைன் 0 0 ஆப்ஷன் ஏல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 வரும். டக்குன்னு அடுத்ததுக்கு போயிடணும். காஸ் 0 1 பட் இந்த பக்கம் 0 வரும். ஆனா ஆப்ஷனை கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. திரும்ப நான் சொல்றது அதான். நிறைய பேர் அதை தப்பு பண்ணுவாங்க. நீங்க ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி தான் பழகணும். அதனாலதான் தேர்ட் வந்தவொடனே நாங்க வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு ஆச்சரியக்குறி இப்படி போட்டிருக்கேன். வெயிட் அப்படின்னு அர்த்தம். கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இதை எலிமினேட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து ஐடென்டிட்டினாலே எல்லா இதுக்கும் சேட்டிஸ்ஃபை பண்ணணும். பட் சில நேரங்களில் பிரச்சனை என்ன வரும்னா, ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஜென்ரலா சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதுல தப்பு பண்ணிடுவீங்கன்றக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்படி சொல்றேன் நான். நீங்க கேட்டது நல்லதுதான். நீங்க ஆக்சுவலா நோட்ல எழுதும்போது எப்படி சார் பண்ணணும்னா, இந்த ஒரு மெத்தடோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்க இப்படி எழுதணும். ஆக்சுவலா நோட்ல மெத்தட் 1, இது மெத்தட் 2, இந்த சைன் எக்ஸ்பான்ஷன் சொன்னேன் பாத்தீங்களா, இது மெத்தட் 2. இது போக உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சாலும் அதையும் எழுதி வைக்கணும். மோர் தென் ஒன் மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு எது ஈஸி எது கஷ்டம்னு தோணும். கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இந்த 2 மெத்தட்லயுமே ட்ரை பண்ணணும்.